Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கிறிஸ்மஸ் லுக் அதுவும் அஃபோர்டபிள் பட்ஜெட்ல எப்படி பண்ணுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்சர் போட்டுக்கணும். எப்பவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலும் 1 minute ஆச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும் ஃபேஸை. நெக்ஸ்ட் நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். இது 45 rupees தான். இது மீடியம் சைஸ் 100 rupees, சின்ன சைஸ் 45 rupees. நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் அவைலபிளா இருக்கும். இது ஆயிலி ஸ்கின்க்கு காமிச்சிட்டீங்க, ட்ரை ஸ்கின்க்கு என்ன கண்டிப்பா கேட்பீங்க. அதுக்காக தான் நான் சைட்ல ட்ரை ஸ்கின்க்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது இந்த கலர் கிரீனிஷ் ப்ளூல இருக்கு இல்லையா, இது ட்ரை ஸ்கின்க்கு. ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் சைஸ் 45 rupeesக்கு இதுதான் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். நான் அதை பிரிச்சியும் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி கிரீமி டெக்ஸ்டர்ல இருக்கும். இது ட்ரை ஸ்கின்க்கு. ஆயிலி ஸ்கின்க்கு இந்த மாதிரி வாட்டர் பேஸ்ல ஜெல் பேஸ்ல இருக்கும். ஸோ எனக்கு காம்பினேஷன் ஸ்கின், அதாவது ஆயிலி ஸ்கின் கலந்து ட்ரை ஸ்கின்னால நான் இந்த வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸா இருக்கிறது கொஞ்சம் எனக்குமே நெக்குக்கும் கவர் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஸ்மெல்லும் ஆர்டர்லெஸ்ஸா இருக்கும். யூஸ்வலா மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் ஒரு அரோமா மாதிரி கலந்துருப்பாங்க. இது ஸ்மெல் பெருசா தெரியவே இல்லை. ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 5 seconds அது கொஞ்சம் ஸ்கின்குள்ள நல்லா பூஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் குள்ள போகலாம். நெக்ஸ்ட் இந்த LA Pro Girlோட கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் அங்கங்க புள்ளியா இருக்குல்ல, அதை கொஞ்சம் மறைக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நிறைய மேஜிக் பண்ணுவோம். நான் போட்டு காமிக்கிறேன். இது இந்த பிரஷ் மாதிரி இருக்கும். லைட்டா நீங்க இந்த ப்ராடக்ட்டை இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க ப்ராடக்ட் வந்துடும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்லாம் இருக்கும்ல, எனக்கு பெருசா டார்க் சர்க்கிள் இல்லை. எங்கெல்லாம் எனக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குதோ அங்க நான் இதை அப்ளை பண்ணி போறேன். ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட். பெயின் மாதிரி இருப்பேன். ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. பியூட்டி பிளெண்டர் இருந்தா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ஆனா மோஸ்டா ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்மட்ச் பண்றது நல்லா ஈஸியா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஒரு மாதிரி இந்த செங்கல் அடிச்ச மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு கலரை ஃபுல்லா மறைக்கிறதுக்காக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். கன்சீலருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா மெபெலினோட இந்த ஸ்டிக் கன்சீலர் நான் எடுத்திருக்கேன். இதோட பிரைஸ் அரௌண்ட் 350-300 வரும். ஆஃபர் பிரைஸ்ல 50% ஆஃப்லாம் போட்டோம்னா 200-150 கூட நம்ம கிடைச்சிடும். இப்போ நம்ம எங்கெல்லாம் இந்த ஆரஞ்சு கலெக்டர் போட்டிருக்கோம்ல, அங்கெல்லாம் நம்ம இந்த கன்சீலர் வச்சு மறைக்க போறோம். எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ்ல நம்ம மறைக்கிறதுக்காக போட்டோமோ அங்கெல்லாம் நம்ம இந்த கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் கன்சீல். ஓவர் ப்ராடக்ட் போட்டு டம்ப் பண்ணாலுமே ஒரு மாதிரி இந்த கேக்கியா ஆயிடும். மினிமல் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சேம் ஃபிங்கர் தான் எடுக்கிறேன். இதான் மேஜிக். நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணல. ஆக்சுவலா டாபிக் அஃபோர்டபிள் பட்ஜெட்ல பண்றதுனால நான் பியூட்டி பிளெண்டர் இல்லை. நம்ம கையால என்ன முடியுமோ அதை வச்சு நான் பண்றேன். எப்பவுமே ஆனா இந்த ஸ்மைல் லைன்ஸ்ல போட மறந்துடாதீங்க. மோஸ்டா இந்த ஏரியால தான் நமக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா தென்படும்.
எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம அப்ளை பண்ற போது அது ஸ்கின்குள்ள பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்து அது கொஞ்சம் ஆக்சிடைசேஷன் சொல்லுவாங்க. அது உள்ள போய் இறங்கி அதோட வேலையை காட்டணும்னா கொஞ்ச நேரம் அதுக்கு வந்து நம்ம கேப் விடணும். ஸோ இப்போ நம்ம கன்சீலர் போட்டோம் இல்லையா, எல்லாரோட ப்ராசஸ்க்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் விட்டு பண்ணோம்னா அது ஸ்கின்குள்ள போய் நல்லா பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிஏசி. இது வந்து பிரைட்ஸுக்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்சியோட காம்பேக்ட் பவுடர், ஸ்டூடியோ ஃபினிஷ் காம்பேக்ட் பவுடர் எடுத்துருக்கேன். சேம் பிஎஸ்சியோட ப்ரஷ் எடுத்துக்கிட்டு, இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சவுகாப்பேட்லாம் நிறைய அஃபோர்டபுள் ப்ரஷஸ்லாம் வந்து 100 rupeesக்கே வந்து இருக்கும். என்கிட்ட இந்த ப்ரஷ் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு எக்ஸஸை டஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஃபேஸை வந்து நல்லா கன்சீல் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு மேலே வந்து செட் பண்ணோம்னா பவுடர் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு எல்லாத்தையும் நான் சீல் பண்ணிடுறேன். நான் என்ன ஷேட் நம்பர் யூஸ் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன ப்ரைஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. உங்களோட ஷேட் என்ன அதெல்லாம் கிளியர் பண்ணணும். ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட ஃபீல் வந்து இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டூடியோ ஃபினிஷ் காம்பேக்ட் பவுடர்லாம் போட்டிங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட ஃபீல் இருக்கும். யூஸ்வலாக இப்போ நம்ம கிறிஸ்மஸ் டைமில் சர்ச்சுக்குலாம் போவோம், நிறைய ஸ்வெட் ஆகும். அந்த பீரியடில் வந்து இன்னும் நம்மளோட ஸ்கின்க்கு மேலும் ப்ராடக்ட் போட்டோம்னா, ஃபவுண்டேஷன் அது இதுன்னு போட்டோம்னா ஒரு மாதிரி ஏதோ ஒன்று நம்ம ஸ்கின்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக காம்பேக்ட் மட்டும் போட்டுட்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கும் கேரி பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஐப்ரோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்க்ளாரோட ஐப்ரோ கேக் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ராடக்ட், ப்ளஸ் பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். நான் என்னோட பிரைட்ஸ்க்கு வந்து நான் இதான் யூஸ் பண்ணுவேன். ஆஸ் வெல் அஸ் இந்த மிஸ்க்ளார் இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த 4 ஷேடுமே கொடுத்துருப்பாங்க. ஐப்ரோஸ் வந்து சில பேருக்குலாம் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும், சில பேருக்கு வந்து டார்க் பிளாக் கலர்ல இருக்கும். ஆனா நம்ம வந்து எப்பவுமே டார்க் பிளாக் கலர்ல போட்டோம்னா ஒரு மாதிரி இந்த புருவம் சின்ன வயசுலலாம் குழந்தைங்களுக்குலாம் வரைஞ்சி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடாம இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஷேட்ல போட்டீங்கன்னா நேச்சுரலா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கூடவே வந்து இந்த ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஐப்ரோ டிஃபைன் பண்ற ப்ரஷ் பின்னாடி இந்த ஸ்பூலியோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பூலின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த ஐப்ரோ பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் இருக்கும். அதனால நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இந்த ஷேடையும் இதையும் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கெல்லாம் வந்து ஃபில்லிங்காக இல்லையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டில் மட்டும் டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பார்ட்டில் டச் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த அசிங்கமாக வரைஞ்சி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த பார்ட்டில் டச் பண்ணாமல் இந்த மிடில் ஐபால் இருக்குல்ல, ஐபாலுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கன்னடா எடுத்திருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி உடஞ்சி கிடக்குது, ஸோ மன்னிச்சுக்கோங்க. இந்த ஐஷேடோ பேலட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பட்ஜெட். இது அரௌண்ட் ஒரு 900 அந்த மாதிரி வரும். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க இப்போ வாங்கிட்டீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்க இதை வச்சுக்கலாம். யூஸ்வலா மேக்கப் ப்ராடக்ட் வந்து அந்த 3 இயர்ஸ் தான் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் கொஞ்சம் கிறிஸ்மஸ்ல அதனால ஒரு அந்த ரெட்டிஷ் அந்த மாதிரி ஒரு டோன்ல வந்து போடலான்னு இருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே போட்டோம்னா அது
ஸ்வெட் ஆக அது அப்படியே ட்ரெயின் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்ட் மோஷனில் அவுட்டர் கார்னர்லேருந்து அப்படியே இன்னர் கார்னருக்கு ரவுண்ட் மோஷனில் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகும், as well as ஸ்மட்ச் ப்ரூஃபாகவும் கன்வெர்ட் ஆகும். நம்ம வந்து கண்ணி சில பேர் குட்டியாக இருக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீழே இருக்குல்ல இந்த லைனில் வந்து சேம் கலர் நம்ம இங்கே கீழே போட்டோம்னா லைட்டாக கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும். காஜெல்லாம் போட்டு கவர் பண்ணோம்னா கண்ணு பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வாய் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஷிம்மர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா பளபளன்னு கிளிட்டரியா தெரியறதுக்காக இந்த ஐ பால் இருக்குல்ல, கண்ணை போட்டா அவங்க ஒரு மாதிரி குண்டா தெரியும், அந்த லிட்டர்ல வந்து போட்டோம்னா கிளிட்டரியா இருக்கும். ஷிம்மர் அப்ளை பண்ணும்போது நம்ம கை தான் நல்லா யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் டன். நான் காஜல் வந்து யூஸ் பண்ணல, சேம் இந்த ஐப்ரோ கேக்ல வந்து இந்த பிளாக் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது காஜல் போடுறதை விட நேச்சுரலா தெரியும். ஒரு மாதிரி அந்த ஸ்மோக்கி எஃபெக்டா தெரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கனடாவோட காஜல் எடுத்துட்டு ஐலைனராக யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக இந்த விங் ஐலைனர்லாம் போடாமல் ட்ரமாட்டிக்காக இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு அதை நான் ஸ்மட்ச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் வர ஐலைனர் தான் நம்ம அசையாமல் போடணும், அது போட்டுட்டு மேலே வர ஓட்டும். இந்த மாதிரி நீங்கள் காஜல் போட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் லைனர் எடுத்துருக்கேன். இதோட பட்ஜெட் வந்து 62 rupees தான். பேக்காகவும் இருக்கு, ஒரு ஃபுல் பேக் 12 pieces வரும், அதுவும் இருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் பீசஸும் இருக்கு. கிறிஸ்மஸ் கான்செப்ட்னால நான் வந்து இந்த டார்க் ரெட் வந்து எடுத்திருக்கேன். லிப் பென்சில் மாதிரியே தெரியல ஆக்சுவலா. இது இதோட கலர் இந்த கலரோட பிக்மெண்டேஷன் வந்து லைட்டா வச்சாலே நல்லா டார்க்கா இருக்கு. இந்த 2-in-1 வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எல்ஃபோட 2-in-1 கிளியர் ஜெல். யூஸ்வலாக மஸ்காரா வந்து பிளாக் கலரில் இருக்கும், இப்படி போட்டோன்னா அது ஒட்டிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னன்னா இந்த சைடு வந்து ப்ரோ, இந்த சைடு வந்து லேஷ். ப்ரோனா அந்த ப்ரோ கிடையாது, ஐப்ரோ. ஸோ ஐப்ரோ பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா யூஸ்வலாக இது வந்து ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி திக்காக இருக்கும். ஜஸ்ட் மேலே அந்த டிங்கரிங் பார்ட்டுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து லேஷ் பார்ட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த பிளாக் கலரில் லேஷ் இல்லாமல் ஜஸ்ட் கிளியராக அந்த விங்க்டாக இருக்கணும்ன்ட்டு அந்த கிளியர் ஜெல் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். மேலே போட்ட மாதிரி அப்படியே லைட்டாக கீழேயும் வந்து டச்சப் பண்ணிக்கோங்க. இது பயமே இல்லாமல் யூஸ் பண்ணலாம், ஏன்னா கிளியர் ஜெல். டன். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க
நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.